இன்னைக்கு உண்மை சம்பவம் என்னன்னு வெளியில் வந்துருச்சு, என்ன நடந்ததுன்னு வெளில வந்துச்சு. இப்போ அதன் பிறகு இவர் உள்ளே ஓடுறார் இல்லையா, நீ கேட்ட கேள்விக்கு தான் வரேன். இப்போ அந்த இன்சிடெண்ட் 2/13 அதை பாதை மறைச்சிடறாரு. 2/23 ஒரு உள்ளே ஓடிடுறாரு. ஒரு 22-30 செகண்ட்ஸ், ஒரு 40 செகண்டுக்குள்ளே தான் எங்கள் தலைவருக்கார் நின்று அதுக்குள்ளே தலைவருக்காரை எல்லோரும் மறைச்சிக்கிறாங்க, அப்புறப்படுத்தி அனுப்பி விட்றாங்க. நாங்கள் போராட்டம் பண்ணுறோம்னு வச்சுங்க. என்னென்னே தெரியாது, எங்கள் தலைவருக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. ராஜீவ்காந்தி உள்ளே ஓடிடுறாரு. உள்ளே ஓடும்போதே கேட்டை எடுத்துக்கிட்டு ஓடுறாரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. உள்ளே போய் பட்டுன்னு லாக் பண்ணிக்கிட்டார். லாக் பண்ணிட்டு ஜம்பமாக இருக்கிறாரு. ஜாலியாக மறுபடியும் ஆஃபீஸ் ரூம் போகிறாரு. அப்படியே ஓடி ஏறுறாரு. வைஸ் சேர்மன் அறைக்கு இருக்கிற அந்த மாடிப்படியை ஓடி ஏறுறாரு. திருப்பி ஒரு 15 நிமிஷம் கழித்து கீழே அந்த பார்க் ஸ்டாஃப் ஒரு லேடியை கூட்டிகிட்டு அப்போ பூட்டியிருக்கு. காலையில் திறந்துருந்துச்சு சேர்மனுடைய ரூமு. ஆக்சுவலாக சேர்மன் ஊரில் இல்லை, அவர் அப்போ ஒரு கான்ஃபரன்ஸுக்காக அமெரிக்காவில் இருந்தார். அவர் ரூமு சாவியை அந்த அம்மா காட்டுறாங்க. அவர் எடுத்து திறந்து உள்ளே போய் உட்கார்றாரு, பேப்பர் படிக்கிறாரு, செல்லை நோண்டுறாரு. ஒரு போலீஸ் அதிகாரி வராரு. அவர் வராருன்னு இந்த அம்மா தான் திருப்பி சொல்லிட்டு போகிறாங்க. இப்படி காலை இப்படி போட்டு இப்படி உட்காந்துருக்காரு. போலீஸ் அதிகாரி இப்படி உட்கார அப்படிங்கிறாரு. அவரும் உட்கார்றாரு, ஏதோ டீட்டெயில் கேட்குறாரு. இவர் சொல்கிறாரு. அதுக்குள்ளே எங்கள் கட்சி சார்ந்த திலீபனுங்கிற ஒரு தனியாக உள்ளே போகிறாரு. இவர் உட்காந்ததை பார்த்துட்டு மறுபடியும் ஒரு 2 பேரோடு போகிறாரு. 2 பேரோடு போய் யார் என்னத்துக்கு எங்கள் தலைவருக்கார மறிச்சே அப்படின்னு கேட்குறாரு. நான் இல்லையே, நான் வரவே இல்லைன்னு சொல்லிட்டாரு. நீ திலீபனை கேளுங்களேன். நான் இல்லை, நான் வரவே இல்லை. இல்லை நீ தான் உன்னை பார்த்து தானே கேட்குறோம் அப்படிங்கும்போது, என்னோட இன்னொருத்தன் வந்தான், அவன் தான் பண்ணான், நான் இல்லைன்னு போய் சொல்கிறாரு. அப்போ உடனே பார் கவுன்சில் ஊழியர்கள்லாம் ஏதோ இவங்க போய் கேட்டு அங்கே ஏதாவது பிரச்சனை ஆகிட போகுதுன்ட்டு எல்லாம் வெளியில் வந்துருங்கன்னு சொல்லிட்டு சேர்மன் ஆஃபீஸ்லேருந்து வெளில வர வைக்கிறாங்க. அப்போ அவர் திலீபன் வாசலுக்கே போயிடுறார், பார் கவுன்சில் வாசல். இவருக்கு லேட்டாக தான் வர்றாரு. ராஜீவ்காந்தி 2:33 உள்ளே போனவர் சேர்மன் ரூமுக்குள்ளே 2:44 தான் வெளில வர்றாரு, 10 நிமிஷம் கழிச்சு. வெளியில் அவர் மறுபடியும் வைஸ் சேர்மன் ரூம் இருக்கிற அந்த மாடிப்பள்ளி ஏற போகும்போது தான் கோபிநாத்னு ஒரு வழக்கறிஞர் கூப்பிட்டு, ஏன்னா நீ யார் தான், என்ன நீ யார் வக்கீலா இல்லையான்னு கேட்குறாரு. நான் வக்கீல் தான் சொல்கிறாரு. இதை கவனிச்சுட்டு மறுபடியும் அந்த திலீபன் உள்ளே வர்றாரு. உள்ளே அவரு கேட்குறாரு,